இப்போ வாகன விபத்துகளை பற்றி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதாவது வாகனங்கள்னால விபத்துகள் ஏற்படுது. எல்லாத்துலேயும் விபத்து. நீ நடந்து போனால் கூட தான் உனக்கு விபத்து ஏற்படும். அப்புறம் வாகன விபத்தை நீ குறை சொல்லாத. நடந்து போனால் மட்டும் உனக்கு தடுக்கி விழுந்து புல் தடுக்கி இறந்து போனவங்க இருக்காங்க. நடந்து போனாலும் விபத்து ஏற்படாதா என்ன? ஓடினா கூட கீழே விழுந்து இறந்து போகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் விபத்துகளை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி சொல்லி இந்த வாகன விபத்துகளை நியாயப்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், இந்த வாகன விபத்துகளால் 10 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க சாகுறாங்க. 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமடைகிறது, படுகாயமடைகிறார்கள். சரி, மனிதர்கள் நடந்தே தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாகனங்களை போகாமல் வெறுமனே நடந்து தான் போகிறாங்க. ஏன்னா வாகனங்கள்லாம் இப்போ தான் வந்தது. சைக்கிள்லாம் கூட இப்போ தான் வந்தது. மாட்டு வண்டி, அப்புறம் இன்றைக்கி இருக்கிற பஸ்ஸில் இப்போ தானே வந்தது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், சைக்கிள் கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் நடந்து தான் போயிருப்பாங்க. சக்கரங்களே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்கள் நடந்து தான் போயிருப்பாங்க. எந்த ஒரு வாகனமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மாடுகள் மேலே அல்லது குதிரைகள் மேலே ஏறி உட்காந்துருக்கலாம். அது கூட ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் நடந்து தான் போனாங்க. நடந்து போகும்போது இந்த மாதிரி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவாங்களா? சாவதற்கு வாய்ப்பு இருக்கா? நடந்து போகும்போது படுகாயமடைவதற்கும் உடல் ஊனமடைவதற்கும் வாய்ப்பு இருக்கா? மனிதர்கள் நடந்து போனாலும் விபத்து ஏற்படும்பா அப்படின்னா, நடந்து போவதால் மனிதர்கள் நடந்து மட்டும்தான்ப்பா போகிறாங்க, எந்த வாகனத்தையும் பயன்படுத்தலை. ஒரு குதிரை மேலே கூட ஏறி அவங்க சவாரி பண்ணல அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழும்போது அப்போ மனிதர்கள் 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாவாங்களா? அல்லது 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமடையுமா? சொல்லுங்கள். அப்போது விபத்துக்கு ஆனால் தடிக்க விழுவாங்க, விழுந்து ஏதாவது அடிப்படலாம், சரிக்க விழலாம். ஆனால் குறைவு தானே. இன்றைக்கி 10 லட்சம் பேர் சாகுறாங்கன்னா, நீ வாகனங்களே இல்லாமல் வெறுமனே நடந்து போகிற, ஓடி போகிற, வேகமாக போகணும்னா நீ ஓடி போகணும், மெதுவாக போனால் போதும்னா நீ நடந்து போ. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது மனிதர்கள் எத்தனை பேர் இறந்து போவார்கள் விபத்துகளால்? அப்படி நடந்து போகும்போது ஏற்படுகிற விபத்துகளால் மொத்தம் எத்தனை பேர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் இறந்து போவாங்க? 10 லட்சம் பேர் இறந்து போவாங்க. நடந்து போய் நீ கீழே விழுந்தன்னா இந்த மாதிரி கொடூரமான விபத்துகள் ஏற்படுமா? இன்றைக்கி ஒரு வாகன விபத்து, லாரி டயரு டக்குன்னு தலையில் ஏறி நசுங்கிறது, குடல்லாம் வெளியே வந்துடுது, அப்படியே சட்னி ஆயிடுது, ஒரு தண்ணி மாதிரி ஆகிடுது, அந்த கூழும் குழைவுமா ஆயிடுது. அப்படிப்பட்ட விபத்து நீ நடந்து போகிறதுனால ஏற்படுமா? நடந்து போய் கீழே விழுந்துட்டப்பா அப்படி ஒரு விபத்து ஏற்படுமா? அவன் தலை நசுங்கி போயிடுமா? நடந்து போய் தெரியாமல் கீழே விழுந்துட்டாப்போ அவன் தலை நசுங்கி போயிடுமா? போகிறதில்ல. அந்த மாதிரிலாம் கோரமான விபத்துகள் ஏற்படாது. நடந்து போகிறதுனால விபத்துகள் குறைவாக ஏற்படும். விபத்துகளும் பாதிப்புகளும் மிக 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 குறைவு. அது கொடூரமாகவும் இருக்காது. அதனால் விபத்து எல்லா இதுலேயுமே உண்டு. நீ நடந்து போனாலும் உனக்கு விபத்து ஏற்படும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகன விபத்துகளை நியாயப்படுத்தாதீங்க. வாகன விபத்துகளினால் ஏற்படுகிற மரணங்களோட எண்ணிக்கை, அதோட பாதிப்பு, அதோட கொடூரம், அதோட தன்மை வேறு. நீ நடந்து போகிறதுனால உனக்கு ஏற்படுகிற பாதிப்பு, விபத்துகள், சாவு எல்லாமே குறைவு. நடந்து போகிறதுனால உனக்கு விபத்து ஏற்பட்டு ஒரு வருஷத்தில் வேணால் 1-2 பேர் தான் சாவாங்க. ஆனால் வாகன விபத்துகள்னால 10 லட்சம் பேர் சாவுறாங்க ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க. அப்போது நம்ம நடந்து போகிறதுனால விபத்து ஏற்படும், ஆனால் அது மிக மிக குறைந்து விடும். அதோட தன்மையும் குறைவு. அதனால் நடந்து போகிறதுங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முறை. பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த வாகன விபத்துகள் இதை நாம் வாகனங்கள் மீது பயணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை நாம் தியாகம் செய்யும்போது பல உயிர்களை நாம் காப்பாற்றலாம். 10 லட்சம் பேரை காப்பாற்றலாம். ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் பேரை காப்பாற்றலாம். 10 லட்சம் பேருக்கு படுகாயம் அடைவதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கலாம். வாகன விபத்துகளிலிருந்து நாம் நம்மை வாகன மோகத்திலிருந்து, வாகனங்களில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையிலிருந்து நாம் நம்மை மீட்கும்போது பல உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். நடந்து செல்ல வேண்டும். வேகமாக செல்ல வேண்டும் என்றால் ஓடி செல்ல வேண்டும். இப்படி நடந்து செல்லும்போது நம்ம டெய்லி வாகனங்களே இல்லை அப்படின்னா, நீங்கள் நடந்து தான் போகிறீங்க, எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் அப்படின்னாலே அதிலே உங்களுக்கு உடற்பயிற்சி கிடச்சிருமே. அதிலே உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி கிடச்சிரும், நடைப்பயிற்சி கிடச்சிரும். அப்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக மாறும், அழகாக மாறும். உடல் பருமன் ஏற்படாது. நம்ம என்றைக்கு நடக்கிறது குறைஞ்சி போச்சோ அன்றைக்கி தான் நமக்கு உடல் பருமனே ஏற்படுது. ஓடுவதே கிடையாது, நடக்கிறதே கிடையாது. அபூர்வமாக நடக்கிறாங்க, எப்போவாக தான் ஓடுறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறனால தான் உடல் பருமன் அதிகமாகுது, நோய்கள் அதிகமாகுது. அப்புறம் நோய் வந்த பிறகு நடைபயிற்சி செய்கிறாங்க.
இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? நீ நடப்பதற்கு இங்கே வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இந்த வாகனங்கள் நம்மை நடக்க விடாமல் நம்மை சோம்பேறியாக வைத்திருந்து நமக்கு கேடு செய்யக்கூடியவைகள். அதுனா அதில் ஏற்படுற விபத்துகள் வேறு. நீங்கள் நடக்காதீங்கன்னு சொல்லி இந்த வாகனங்கள்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் ஏங்க நடக்கிறீங்க? போய் உட்காருங்க, நான் இருக்கேன்ல, என் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, என்கிட்ட ஏறி உட்காந்துக்கோங்க, நான் உங்களை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வாகனங்கள் ஏதோ நமக்கு ரொம்ப நல்லது செய்கிற மாதிரி நமக்கு கடைசியில் பார்த்தா இந்த வாகனங்கள் ஒன்று கொண்டு மோதிக்கொள்கிறது. அவைகளுக்குள் ஏற்படுகிற சண்டையில் மனிதர்கள் நசுங்கி போகிறார்கள், இறந்து போகிறார்கள். அதனால் நீங்கள் வாகனங்களை தியாகம் செய்ய வேண்டும். வாகன மோகத்தை, வாகனங்கள் மீதான ஆசையை. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்போ நீ என்ன நடந்தா போகிற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் இந்த உலகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறபோது அதே நேரத்தில் வாகனங்களில் வேகமாக போகாதீங்க. ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டருக்கு வேகத்தில் போகவே போகாதீங்க. அதன் பிறகு தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டுமே வாகனங்களில் பயணம் செய்யுங்கள். இந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் இதுதான் கட்டுப்பாடு. வாகனங்களிலே நான் செல்ல மாட்டேன், பஸ்லேயே போக மாட்டேன், ட்ரெயின்லேயே போக மாட்டேன், 2 வீலர்லேயே போக மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு பொருந்தாத கட்டுப்பாடாகும். நம்ம ஒரு போர்க்களத்தில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ 2 நாடுகளுக்குள்ள போர் நடக்குது அப்படி வீட்டுக்கு ஒருத்தர் வாங்கன்னா போய் தான் தீரணும். போரிடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நான் போரிடாமல் இருந்தால் அவங்க விட்டுருவாங்களா? இல்லை எதிரி நாட்டுக்காரன் வரான், எனக்கு போரில் உடன்பாடு கிடையாது, நான் அமைதியை விரும்பக்கூடியவன், சண்டையிடுறதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா மட்டும் அவன் என்ன உயிரோடு விட்டுட்டு போயிடுவானா? அப்போ பாதிப்புன்னு வரும்போது எல்லாத்துக்கும் தான். எனக்கு கருத்து உடன்பாடு. அப்போ இந்த உலகத்துக்கு பொருத்தமாக நம்ம வாழணும். அதே நேரத்தில் நம்ம கருத்தும் அதில் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு வாகனங்களில் என்னை பொறுத்தவரை வாகனங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. மனிதர்கள் நடந்தான் போகணும். அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கு பொருத்தமாக என்ன பண்ணுறேன்? வாகனங்களில் தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் நான் பயணம் செய்கிறேன். வெளியூர்களுக்கு போக வேண்டியிருக்கு, ரொம்ப தொலைவு போக வேண்டியிருக்கு அப்படின்னா அதை நான் தவிர்த்து விடுகிறேன். வாகனங்களில் 35 கிலோமீட்டருக்கு மேலே நான் போகிறதே கிடையாது. அது ஒரு ஃபஸ்ட்டு மோடு, செகண்ட் மோடெலாம் வச்சுருக்கேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அது மாதிரி ஃபஸ்ட்டு மோடு அப்படிங்கும்போது அதுவே 35 37க்கு மேலே போகவே போகாது. அதுதான் என்னுடைய ஸ்பீடு. எப்போவுமே அது மாற்ற மாட்டேன். தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் வெளியே பயணிப்பது. இப்படி எனது கருத்துக்களுக்கு பொருத்தமாக இந்த உலகத்திற்கு பொருத்தமான விதிமுறைகளோடு தான் அதை கடைபிடிக்கிறேன். அதனால் வாகனங்கள் வாகன விபத்துகளை நாம் தவிர்க்க வேண்டும். நடந்தாலும் உனக்கு விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி வாகன விபத்துகளை நியாயப்படுத்தார்கள். வாகன விபத்துகளோட ஏற்படுகிற விளைவுகள், அழிவுகள், அதன் தன்மைகள் அதெல்லாம் வேறு. நீ நடந்து போகிறதுனால உனக்கு ஏற்படுற விபத்து, அதனால் ஏற்படுற உயிரிழப்பு மிக மிக குறைவு. அதோட தன்மையும் மிக மிக எளியது தான், பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன்.